என்னோட வீட்டு கார்டனில் நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரோஸ் கலெக்ஷன் வைக்கலான்னு ஒரு ஐடியா வந்து இருக்குங்க. அதுக்கு எந்த பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லை நான் நிறைய பிளான்ட் வாங்கி வச்சுட்டா எனக்கு வந்து நல்லாவே க்ரோத் ஆக மாட்டேங்குது, ஃப்ளவர்ஸ் வந்து பெரிய சைஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு ரெண்டாவது மெத்தட் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ரோஸ் கலெக்ஷன் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க. இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கருட ஜூப்ரி அப்படின்றது சொல்லலாம். இது எல்லா கிளைமேட்டுக்கு ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகும். நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்டெம் இருந்தாலையும் நல்ல பெரிய சைஸ் வந்து ஸ்டெம் எடுக்கும். பிளான்ட்டோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் டிஃப்ரெண்ட்டான இருக்கும். சாண்டல், எல்லோ, அதுக்கப்புறம் வந்து பேபி பிங்க் கலரு, ஒயிட் கலர், இந்த மாதிரி வந்து 4 கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கப் ஷேப்பில் வரும். நிறைய பேர் வந்து கப் ஷேப் பார்த்தாவே டேவிட் ஆஸ்டின் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது டேவிட் ஆஸ்டின் கிடையாது, ஒரு ஜாப்பனீஸ் ரோஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரேக்ரன்ஸு அந்த அளவுக்கு வந்து ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பூத்ததுக்கு அப்புறம் பிளான்ட் வந்து ப்ளூம் ஆகி கொட்டுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் வித் பேபி பிங்க் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸு 7 நாள் வரையும் ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டாமல் வந்து இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னும் 2 பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ணலான்னா ஆந்திரா பன்னீர், காஷ்மீர், இந்த ரோஸ் எல்லாமே ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கருட ஜூப்ரி ஃபாஸ்ட்டாக க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 100% வந்து ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு பிளான்ட் இருக்கும். ஆல் டைம் சீசன் எப்போ வேணால் பூத்துட்டே இருக்கும். இந்த அளவுக்கு வந்து கப் ஷேப் வந்து பூத்துட்டே இருக்கும். இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணாவே போதுமானது. ரொம்ப நிறைய ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த பிளான்ட்டு 5 kg பேக்கில் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம். மினிமம் ஒரு 50 பிளான்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பிளான்ட்டோட ஹைட்டு, ஹெல்த் எல்லாமே நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டிடுறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 kg பேக்கில் வந்து இருக்கிற பிளான்ட். இதிலே தான் நம்ம வந்து காட்டின பிளான்ட்டு, ஃப்ளவர்ஸு, பட்டிங் வந்து இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து காட்டிட்டு இருக்கோம். இது 10 kg பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 வரும். 5 kg பேக்காக இருந்தால் 300 வரும். பிளான்ட்டு ஹைட்டு கண்டிப்பாக 2 ஃபீட் 2.5 ஃபீட் ஹைட் வந்து இருக்கும். எல்லா பிளான்ட்டும் கண்டிப்பாக பட்டு வித்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கொரியர் நியரஸ்ட்டாக இருக்கோ பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.